2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இடம்பெற்று வருகின்ற வேளையில் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாக போகின்றது. லீட்ஸிலே முதலாவது போட்டி 20ஆம் தேதி இடம்பெற உள்ளது. குறிப்பாக 5 டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற போகின்றன இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில். இந்த டெஸ்ட் தொடரிலிருந்து இந்தியாவினுடைய டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் தான் இந்திய அணியினுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர். இவர்களை தொடர்ந்து இந்திய அணியினுடைய அடுத்த ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு இந்திய அணியின் தலைவர் யார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் பிசிசிஐ. அந்த வகையில் இந்திய தேர்வுக் குழுவினரால் இந்திய அணியினுடைய டெஸ்ட் போட்டிகளின் தலைவராக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உதவி தலைவராக ரிஷப் பாண்ட் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இதிலே KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்ட வீரர்கள் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பும்ரா அணியில் இருக்கின்றார். அதை போன்று சாய் சுதர்ஷனுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. சாய் சுதர்ஷனை பொறுத்தமட்டில் 3 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இந்தியாவுக்காக விளையாடி இருக்கின்றார். IPL போட்டிகளிலே சிறப்பாக விளையாடி வருகின்றார். இவருக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது டெஸ்ட் தொடரிலே விளையாடுவதற்கு தயாராகின்றார் இப்பொழுது சாய் சுதர்ஷன். மற்றும் வாஷிங்டன் சுந்தருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. வாஷிங்டன் சுந்தரை தாண்டி கருண் நாயர் உள்ளிட்ட வீரர்களுக்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது.